அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல புதுசா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய முத்து அலியாஸ் காட்டான் அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் சீரிஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல தேனி பக்கத்துல இருக்க ஒரு அழகான கிராமத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. காலையில இருந்ததும் மக்கள் ரொம்ப பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே பரபரப்போடவே காலை அப்படின்னு ஒரு கேரக்டர் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கார் போல. அவர் வேகமா வேலைக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கு. அவரோட புது மனைவி இவரை கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. இவங்களோட ஃபேமிலி தொழிலே ஆடு மேய்க்கிறது, அதை விற்கிறது அப்படின்னு மாதிரி குறைஞ்சது ஒரு 1000 ஆடுங்க கிட்ட இவங்க வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட அந்த ஆட்டுகளை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி நமக்கு இங்க அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து அவங்க பையன் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு மாதிரி போக ஆரம்பிக்கிறா. புது மனைவியா இருந்தாலும் இப்படியே ஒட்டிக்கிட்டேவா தெரியறது அப்படின்னு மாதிரி இவரோட அம்மாவும் வழக்கம் போல முணுமுணுத்துக்கிட்டே இருக்க அவர் வேலைக்கு கிளம்புறாரு. அதே சமயத்துல இந்த பாட்டியோட இருக்க குட்டி கருப்பு அப்படின்னு ஒரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த பையன் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் செய்வான். இந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா, ஒரே ஒரு குட்டி போடுற ஆடு மட்டும் கொடுக்க முடியுமா, ஏன்னா அந்த ஆடு இருந்தது அப்படின்னா அது ஒரு 15 குட்டி போடும், 15ல இருந்து நான் 30 ஆயிடுது, அதுல ஒரு ஆட்டு பண்ணை போட்டு கூட நான் பொழைச்சிப்பேன், இதை எனக்கு பண்ணித்தர முடியுமாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க மேலேயும் கீழே பாக்குறாங்க. ஆடு வளர்க்குறது அப்படின்றது அவ்வளோ ஈஸி இல்ல தங்கம். எந்த ஆட்டோட எந்த ஆட்டை சேர்க்கணும், ஆட்டு புழுக்கை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயம் இருக்கு, இதெல்லாம் நீ கத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப நாட்கள் ஆகலாம். சரி நான் இருந்தாலும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கடந்து போக ஆரம்பிக்க அப்படியே கற்பனை ஊருக்குள்ள இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அதாவது எக்ஸாக்டா ஊருக்கு உள்ள அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் காட்டு பகுதிக்குள்ளதான் கைவிடப்பட்ட நிலையில ஒரு பில்டிங் இருக்கு. அதுக்குள்ளதான் இவங்க போலீஸ் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் இந்த சீன்ல நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்குள்ளவே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா காவலர்களுமே பாத்தீங்கன்னா அங்க அங்கன்னு தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் புரியாம காலை உள்ள போகும்போது யோ ஸ்டேஷனுக்குள்ள பாம்பு போயிடுச்சு, அதனாலதான் எல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டே இருக்க. எஸ்ஐ இருக்கா இல்லையா, பீரோ மேல ஏறி உட்காந்து கண்ணை காட்டி பாம்பு சுட்டுடும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க. இவனுங்க போலீஸ் ஸ்டேஷனை இப்படிதான் வழி நடத்துறானுங்க அப்படின்றத நமக்கு எங்க காமிச்சிட்டு ஒரு பாம்பு பிடிக்கிற நபர் போறாரு. அங்க இருந்து பிடிச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கும்போதுதான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த ஸ்டேஷனுக்கு கேஸ் அப்படின்றது ஒண்ணு பதிவாகி பல மாசங்கள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு மேல அதாவது இப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேஷனை மூடிட்டு வேற ஒரு இடத்துல இவங்க எல்லாரும் போய் வேலை செய்யணும். இதனால என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே கவலையில இருக்கும்போது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஆனந்தம். இவரோட பேரு தங்கதுரை அப்படின்றது, இவரோட மனைவி வேற ஊர்ல இருக்காங்க. இப்போ நாம இங்க இருந்து சிட்டிக்கு போயிட்டோம் அப்படின்னா தன்னோட மனைவி கூட போக்குவரத்துமா இருந்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சந்தோஷத்தோட நம்ம எப்ப போக போறோம்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மிச்சம் எல்லாரும் யோசிக்கிறாங்க புது எசையோ என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க. அந்த சமயத்துலதான் காலை இருக்கா இல்லையா ஒரு ஐடியா. இந்த ஊர் இவரோட சொந்த ஊர், அது மட்டும் இல்லாம இவரோட சொந்த பிசினஸ் அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க, கூட உதவிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இப்போ இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போச்சு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100 கிலோமீட்டர் ஆச்சு இவர் டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கிறதால இந்த காசுக்கு அதாவது காசை வாங்கிட்டு தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைறதுக்கு ஊர்ல ஏதாவது ஆளுங்க இருப்பானுங்க, அவங்களை நம்ம தேடி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம கேஸ் பதிவு பண்ணிடலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட சொல்ல அந்த மனுஷன் நல்லா இருக்கு, இதே நம்ம ஃபாலோ பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பைக்ல போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த எஸ்ஐ பாத்தீங்கன்னா பயங்கரமா குடிக்கக்கூடிய ஆள் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ரோட்ல எந்த ஆடு பார்த்தாலையோ இது உங்க ஆடு தானியா, இவ்வளவு ஆடுங்களே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டை பார்த்து கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ண ஒரு வயசான அம்மாவை போய் சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசணும்னு போகும்போது அவங்க காலை கவனிக்கிறாங்க. கட்டை விரல் இல்ல, மஞ்சள் பூசப்பட்டிருக்கு. என்னமாச்சு, காலுக்கு என்னாச்சு, எதுக்காக காலை கட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சிம்பிளா நான் வேலை விஷயமா கழனி வரைக்கும் போயிருந்தேன், அங்க ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, தலைக்கு ஏறிடும் இல்லையா, அதனாலதான் வெட்டி போட்டு அங்க மஞ்சள் வச்சிருக்கேன்ப்பா, கொஞ்ச நாள்ல சரியாயிடும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இது இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த அம்மா அப்படிதான் சார், டாக்டர் கிட்ட போகவே போகாது சார், எல்லாத்தையுமே இதே பார்த்துக்கோ சார், சரி வந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட ஊருக்குள்ள யாராவது காசு வாங்கிட்டு பொய்யான கேஸ்ல உள்ள போகிறதுக்கு தயாரா இருக்காங்களா, அப்படி யாராவது உங்ககிட்ட இருக்காங்களா பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்க. இப்பெல்லாம் யாருப்பா இங்க இருக்கா, வெளியூருக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறாங்க. நான் ஏதாச்சும் முன்னாடி சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தா நீ காசு கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னால என்ன பண்ண முடியும், உனக்கு உதவி பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கிறப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசும்போது இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது அந்த பாட்டி ஒரே வார்த்தையா உன் அம்மா கூடயே சேர்ந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு ராஜா மாதிரி இருக்கலாம் இல்லையா, எதுக்காகப்பா இந்த போலீஸ் வேலை உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி புலம்ப. இந்த மனுஷன் என்னடா பதில் சொல்றதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இவங்க சமைக்கிறதுக்கு தான் பக்காவா யூஸ் பண்ணிருப்பாங்க. மட்டன் எடுத்து சமைச்சு எல்லாரும் சரக்க போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க தங்கத்துறைக்கு ரொம்ப சந்தோஷம், யாரும் வரல மூட போறாங்க அப்படின்ற ஆனந்தத்தோட சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நேர் எதிரில காலையை உட்காந்துக்கிட்டு மூடிட்டாங்களா, இனிமேல் நம்ம என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு
பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு ஆடு மேய்க்கிறதும் பிடிக்கும், போலீஸ் ஆகணும் அப்படின்றதும் ஆசைதான். ரெண்டும் ஒரே ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருந்தேன். இப்போ ரெண்டுத்துல ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அங்க பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவரோட மனைவி கல்யாணம் பண்ணதுக்கான காரணமே இவர் ஒரு போலீஸ் அப்படின்றதால தான். இப்போ போலீஸ் வேலையா ஆடு மேய்க்கிற வேலையா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கா இல்லையா. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக போலீஸ் ஸ்டேஷனை மூட போறாங்க அப்படின்ற விஷயம் இவரோட அம்மா வரைக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அம்மா மூலமா மனைவி கிட்ட போக அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு போலீஸ் ஆகிறது பிடிச்சிருக்கா இல்ல ஆடு மேய்க்கிறது பிடிச்சிருக்கான்னு கேட்க அந்த மனுஷனும் எனக்கு ஆடு மேய்க்கிறதா பிடிக்கும்னு சொல்ல அவங்க கோச்சிக்கிட்டு படுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமாவும் இவருக்கு இந்த போலீஸ் வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பரா குட்டி கருப்பு இருக்கா இல்லையா, அவன் ஒரு இடத்துல சாராயத்தை ஒளிச்சு வச்சிருக்கான் போல. அந்த சாராயத்தை எடுத்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அங்க நிறைய பருந்துகள் வட்டமிட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா அது நம்ம ஏரியால இவ்வளவு நேரம் இவ்வளவு பருந்துகள் என்ன பண்ணிட்டு இருக்கு, சரி போய் தான் பாப்போமே அப்படின்ற மாதிரி கிட்ட போக அங்க இருந்து ஆடு மேய்க்கிற நபர் ஒருத்தர் வேக வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியல. அப்படி என்னத்தை தான்டா பார்த்த அப்படின்ற மாதிரி கிட்ட போக கல்லுக்கு மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு மனுஷனோட தலை மாதிரி இருக்கு. யோ இங்க வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கிட்ட போகும்போது தான் தெரிய ஆரம்பிக்குது அங்க இருக்கிறது தலை மட்டும்தான் அப்படின்றது. இதனால அங்கிருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. காலைக்கு போன் அடிக்கும் போது அந்த மனுஷனோட செம்ம சாக்கு, யாரோட தலடாது அப்படின்ற மாதிரி எஸ்ஐக்கு போன் அடிக்க அந்த மனுஷன் ஃபுல் மட்டை. என்ன பண்ணுதுன்னு தெரியாம இந்த மனுஷன் வேக வேகமா போய் செக் பண்ணி பாக்குறாரு. சிரிச்ச முகத்தோட அந்த தலை வைக்கப்பட்டிருக்கு. அது கூடவே அந்த தலைக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு மஞ்ச பை இருக்கு, அதுல ஒரு லெட்டரும் பிரிச்சு ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பணங்களும் இருக்கிறது தெரிய ஆரம்பிக்குது. கூட இருக்க குட்டி கருப்பு கிட்ட தலை இங்க இருக்கு அப்படின்னா உடம்பு இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, இவனு பண்ணடா இந்த உடம்பு எங்கேயாவது இருக்கான்னு போய் தேடி பார்த்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இந்த மனுஷன் வேக வேகமா கூட இருக்க தங்குதுறைக்கு போன் அடிச்சு இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே இந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியா இருந்த இந்த மனுஷனுக்கு இது ஒரு இடியா இறங்க ஆரம்பிக்குது. ஒன்னு பண்ணு நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அவரோ இருக்கிற லேண்ட்மார்க்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த இடமா கரெக்டா உங்க எதிர்க்க ஒரு நேர் கல் இருக்கா பாரு, அந்த கல்லுக்கு லெப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா இந்த தலை அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. எதுக்காக ஏட்டையா கேக்குறீங்கன்னு கேட்க இல்லையா லெப்ட்ல இருந்தது அப்படின்னா நம்ம ஏரியா வராது, பக்கத்து ஸ்டேஷன் போயிடும். இதுவே ரைட்ல இருந்தது அப்படின்னா நம்ம தான் பார்த்தாக்கணும், அதை கொஞ்சம் பார்த்து சொல்லியான்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. ஐயா ரைட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு வேக வேகமா ஓடி போய் அந்த தலை இருக்கு இல்லையா அதை அப்படியே புடிச்சிட்டு வந்து இவரோட ஏரியாக்குள்ள வைக்கிறாரு. பக்கத்துல அந்த பைய போட்டுட்டாரு. சோ காரணம் என்ன அப்படின்றது ஆப்வியஸா நமக்கு தெரியும். இவருக்கு கேஸ் வந்தா மட்டும்தான் இங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதனால இந்த வேலையை பண்றாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அந்த குட்டி கருப்பு ஃபுல்லா தேடி பாக்குறான். உடல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லும் போது தலை மாறப்பட்டிருக்கிறது தெரியுது. ஆனா தலை அங்கதானே இருந்தது, எப்படி நான் இங்க வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் அம்மா கிட்ட நீ குட்டி போடுற ஆடு கேட்டல, உனக்கு அந்த குட்டி போடுற ஆடு கிடைக்கும், இப்ப சொல்லு தலை இங்கதான் இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்க அவன் மௌனம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ண நிறைய மக்கள் அண்ட் உயர் அதிகாரிகள் எல்லாமே அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்ச நிலையில ஒரு தலை கிடைக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே அதை பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இது யார் எவர் அப்படின்னு தெரியல, ஏன் இந்த ஊரை சேர்ந்தவரை கிடையாது அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கேஸை நீங்க சீக்கிரமா முடிச்சாகணும் அண்ட் பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ண ஒரு டாக் ஸ்குவாட கூட்டு வராங்க. அந்த டாக் மூலமா மோப்ப முடிச்சு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாய் லைட்டா அந்த காலை இருக்கா இல்லையா அவர் பக்கம் போற பட்டுன்னு பயந்துட்டார். அது கூட இருக்கவங்களையோ ஓரமா இல்லையா சொல்ல அந்த நாய் அப்படியே போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மோப்ப முடிச்சு போய்கிட்டே இருக்கு. தூரத்துல மீன் மாதிரியான ஒரு செயின் இருக்கு இல்லையா, அதாவது டாலர் மட்டும் கிடைக்குது, அதுல ரத்த கரைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் இவர் அதாவது எஸ்ஐ கலெக்ட் பண்ணிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ பக்கத்துல ஒரு வண்டி போனதுக்கான அடையாளங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இதுதான் இங்க கிடைச்ச எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கேஸை இப்போ உயர் அதிகாரிகள் எல்லாமே இவங்களை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதனால இந்த தலையை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் இல்லையா, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. சரி இப்போ ஒரு டப்பா எடுத்துட்டு வாடா போடா அப்படின்ற மாதிரி குட்டி கருப்பு அனுப்பி வைக்கும் போது அவன் பாத்தீங்கன்னா இந்த பூந்தி போடுவாங்க இல்லையா அந்த டப்பாவை கொண்டு வரான். டே இதுல எப்படிடா தலையை வைக்கிறதுன்னு கேட்க, ஆனா தலையை வைக்கிறதுக்குன்னு கரெக்டான டப்பா நம்ம கிட்ட இல்லைன்னு, இது மட்டும் தானே இருக்கு, ஏதாவது பண்ணுங்கனே அப்படின்ற மாதிரி கொடுக்க இப்ப தலையை உள்ள எடுத்து வைக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. பட்டுன்னு காலையும் உனக்கு குட்டி போட ஆடு வேணும் இல்லையா, நீ இதை பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் அந்த தலையை எடுத்து வைக்கிறாரு. அப்படியே கட் பண்ண போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு போக இந்த தலையை பார்த்த டாக்டர் சதறி போயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா தலையை மட்டும் வச்சு என்னால எப்படியா போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும், உடம்பு இருந்தது அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துருவாங்க, இல்லைன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது, முதல்ல இங்க இருந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல என்னையா அது தலையை வச்சு நம்மள சுத்த விட்டுக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி தலையை எடுத்துட்டு போய் இவங்களோட ஸ்டேஷனுக்குள்ள வைக்கிறாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியாம வழக்கம் போல மொத்தமா உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனா எங்க காலையோட வீட்டுல இவங்களோட அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா இவர்
அந்த பசுமாடுகள் எல்லாத்தையும் வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருக்காரு போல. அவங்க இந்த பேச்சை எதையுமே கேட்காம ஒரு மாடு பேசி வாங்கிட்டாங்க போல. இதனால அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது இவர் வேக வேகமா தன்னோட மனைவியோட தூண்டுதலால இங்க வர ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்லியும் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என் மேல என்ன மதிப்பு இருக்கு, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் இவ்வளவு ஆடுகள் வச்சிருந்து பால் என்னால குடிக்க முடியல, மாடு இல்லாதால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் ஒரு மாடு வச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கா. இவ்வளவு ஆடுகளை தாண்டி நான் ஒரு மாடு வச்சு அவனுக்கு என்னடா ஆக போகுது, உன்னோட மனைவி இந்த மாட்டு சாணத்தை அல்ல நான் விட மாட்டேன், போதுமா, இந்த மாடு எனக்கு கட்டாயமா தேவைப்படுதுரா அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்க. அப்படியே கற்பனை எஸ்ஐ கூட அந்த நபரோட போட்டோவை அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டு அலைய ஆரம்பிக்கிறார். ஏன்னா இறந்து போனது யார் அப்படின்றதே இவங்களுக்கு தெரியல இல்லையா, அது தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதனால எல்லா இடங்களையும், அதாவது சுத்து வட்டாரங்கள்ல இருக்க எல்லா இடங்களையும் அந்த போட்டோவை காமிச்சு இந்த நபரை நீங்க பாத்துருக்கீங்களாயா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் இவங்க போட்டோவை காமிச்சது ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு கண்ணை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, ஐயா இவரை பார்த்ததோ உங்களுக்கு முகம் மாறிச்சு, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், இவர் இறந்து போயிட்டாரியா, இவரை பத்தின விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சா சொல்ல முடியுமாயா அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு முதல்ல ஒரு ஷாக்கு. அவர் இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆயிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான். ஊர் திருவிழால மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அங்க ஒரு நடன குழு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் ஒட்டுமொத்த ஆண் குழு அப்படியே ஓடி வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு முத்து அப்படின்ற ஒரு கேரக்டர் தான், அதாவது அந்த தலை இருந்தது இல்லையா, அவரோட பேர் முத்து அப்படின்றது, அந்த கேரக்டர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாரையும் அப்படி இப்படின்னு தள்ளி அவங்கள சேஃபா கொண்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது கூட நிறைய பேர் அவங்கள இடுப்ப கிள்ளிட்டாங்க. அவங்க இடுப்ப கிள்ளினாலும் பரவாயில்ல, இந்த முத்தோட இடுப்பையும் கிள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் காமிச்சு ஃபன்னா அவங்கள அங்க இருக்க வைக்க. அப்படியே கற்பனா இந்த வயசானவர் அந்த நாடக குழுல இருக்க எல்லாரையும் வேடிக்கை பார்க்கணும், அதாவது அவங்க உடை மாற்றும் போது பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது முத்து அங்க வர ஆரம்பிக்கிறாரு. ஐயா இப்பதான் அவங்க உடை மாத்திக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணு பண்ணுங்க, அப்புறமா வாங்க, எல்லா விஷயத்தையும் அப்புறம் பாத்துக்கலாயான்னு சொல்லும் போது இந்த மனுஷனும் இதுவும் சரியா தான் இருக்கு, முதல்ல அவங்க ஆடட்டுமே அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப நடனங்கள் போக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் ஒரு 2 தரப்புக்கு நடுவுல சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இது ஒரு கலவரமா மாற ஆரம்பிச்சு அங்க இருக்க எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நாடக குழுவும் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. தம்பி நான் என்னென்னமோ நடக்கும், என்னென்னமோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கனவுகளோட இருந்த ஒண்ணுமே நடக்காம போயிடுச்சு. அன்னைக்குதான் அந்த முத்துமே கடைசியா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த போலீஸ்காரருக்கு இங்க ஒரு லீட் கிடைச்சிருக்கு. அந்த நாடக குழுல இருக்கவங்க முத்து கூட கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. இதனால அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த மனுஷன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க. அப்படியே கற்பனை இந்த காலை கிட்ட போக ஆரம்பிக்குது. தன்னோட மனைவியோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்க ஸ்டேஷனை எப்ப வேணா மூடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஏன் ப்ரொமோஷன் வாங்க கூடாது, இப்ப நீங்க கஷ்டப்பட்டுக்கிறீங்களா கேஸ், அந்த கேஸை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன் தானங்க அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு பில்ல கட்டுன்னு போகும்போது அங்க இருக்க அந்த நபர்கிட்ட அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. இவரை தெரியுமாயா அப்படின்ற மாதிரி கேட்க அவரு உத்து பார்த்துட்டு எங்க ஐயாவோட போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு கேட்க பக்கத்துல இருக்க காலைக்கு ஷாக் ஆயிடுது. எனக்கு காலையில இருந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க, ஒருத்தரை தவிர மிச்சம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, இங்க என்னையா எங்க ஐயான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அம்மா இவர் எப்படி அவனுக்கு பரிச்சயம் அப்படின்ற மாதிரி கேட்க பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாத்தா இருக்கா இல்லையா, ஒரு ஹோட்டல்ல கிளீனரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஹோட்டலை நோக்கி தான் கேரளா வண்டி எடுத்துக்கிட்டு இந்த முத்து இருக்கா இல்லையா, அவர் அங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறாரு. 2 முட்டை 2 ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வயசான நபர் தான் இது எல்லாத்தையும் பொறுமையா கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். வயசான நபர் ஒருத்தர் மட்டும்தான் அங்க வேலை செய்யறாரு. ஆனா அவங்களோட முதலாளி இருக்கா இல்லையா, இவரை போட்டு மாங்குன்னு வேலை வாங்கிட்டே இருக்காரு. வயசான காலத்துல ஏன் உயிரை எடுக்கிற, உனக்கு காசு கொடுக்கறால ஒழுங்கா வேலையை செய்யா அப்படின்ற மாதிரி கண்ட மேனிக்கு திட்டிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முத்து கவனிக்கிறார். சாப்பிட்டு முடிச்ச கையோட அந்த ஓனர் கிட்ட போறாரு. ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த நீ எவ்வளவுக்கு வாங்கின அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிட்டு வேகமா தன்னோட வண்டி கிட்ட போறாரு. யாருக்கும் தெரியாத மாதிரி வண்டிக்கு பின்னாடி ஒரு லாக்கர் வச்சிருக்காரு. அதை திறக்கும் போது கட்டா பாருங்கள், அதுல இருக்க ஒரு சில கட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, அதாவது குறைஞ்சது ஒரு 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அங்க போறாரு. இந்த கடை 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சம்பாதிக்குமோ அது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன், இவனை பண்ணி இந்த கடையை நீ என்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்க, அந்த மனுஷன் எனக்கு யோசிக்க டைம் வேணும்னு சொல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாதியா, பணம் இருக்கு, கடை வேணுமா வேணாமான்னு சொல்லி யாரு சொல்ல, அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ண இந்த வயசானவர் இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டு ஐயா இனிமேல் இந்த கடை உங்களுடையதா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுட்டு முன்னாள் ஓனர் இருக்காரு, நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினைச்சேன், நான் 7 கொலை பண்ணியிருக்கேன்பா, அதை நீ மறந்துடாத என்ன அப்படின்ற மாதிரி லிட்டரலி அவரை அங்கிருந்து மிரட்டிட்டு போகிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிரசன்ட்ல இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு காலை அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த வயசானவர் இருக்கா இல்லையா, முத்து இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதோ கண்ணீர் வர ஆரம்பிக்குது. வேகமா என்னோட குருவை நான் இதுக்கப்புறம் பார்க்க முடியாம போயிடுச்சு, நீங்க எனக்கு அந்த போட்டோ மட்டும் கொடுத்துட்டு போக
முடியுமான்னு கேட்க அவர் அந்த போட்டோ வாங்கிட்டு கிளம்புறாரு அப்படின்ற மாதிரியும் நடந்த அந்த எல்லா விஷயங்களும் எஸ்ஐக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரே நைட்ல அந்த ஹோட்டல்ல வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்னா அவன் கேரக்டர் நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அந்த நாடக குழு இருக்கு இல்லையா அவங்கள விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக நாடக குழுவோட மேனேஜரை சந்திக்கிறாங்க. அந்த மனுஷன் மூலமா ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி முத்து இங்கதான் வேலை செஞ்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அங்க இருந்து போயிட்டார். அது அப்படி இருக்கும்போது மீனா அப்படின்ற ஒரு லேடியோ சிட்டு அப்படின்ற லேடியோ தான் அவர் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறார். இந்த டான்ஸ் குரூப் ட்ரெஸ் மாத்துறத பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க இளைஞர்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண சின்னதா ஒரு பிரச்சனை ஆயிடுது. இதனால அவனுக்கு கத்திய காட்டி இந்த மேனேஜரை மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஹீரோ இருக்காலே முத்து அவர் உள்ள என்ட்ராகிறார். நீ குத்தணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா குத்தணுப்பா, இல்ல வச்சிருக்க கூடாது என்ன எங்க குத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை பகைச்சுக்கிட்டு நிற்கும் போது அங்க இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்குமுறைதான் இங்க இருந்து போயிட்டான், நீ என்னோட வீட்டு பொண்ணை எட்டி பார்த்தேன் அப்படின்னா நான் சும்மா இருப்பேனாடா அப்படின்ற மாதிரி மிரட்டி அங்க இருந்து அனுப்பி வைக்க அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல சார் அன்னைக்கு அவன் வந்து எங்களுக்கு உதவி பண்ணா. அதுக்கப்புறமா அவன் எங்க கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டா, எங்களுக்கு வேல்யூ செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதாவது அந்த முத்து போனதுக்கு அப்புறம் மீனா ஆட மாட்டேன்னு கிளம்பிட்டாங்க. அந்த எங்களோட டான்ஸ் குரூப் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சிட்டு யாரு அண்ட் மீனா யாரு அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதை தாண்டி முத்து இருக்கா இல்லையா அவரோட போட்டோ வந்து அங்க கிடைக்க ஆரம்பிக்குது. யானை மேல உட்காந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது கேரளால எடுத்தது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு யூனிக்கான விஷயங்கள் இருக்கு. இந்த யானை இப்ப எங்க இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமா இந்த முத்துவை பத்தி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல காலடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த யானையை பத்தின விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த யானை கேரளால இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதோ நம்ம இப்ப கேரளா போய் ஆகணும் காலை அப்படின்ற மாதிரி எஸ்ஐ அவரை கிளம்ப சொல்லும் போது அவர் யோசிக்கிறாரு. இல்ல சார் ஆடுங்களுக்கு எல்லாம் நான் தடுப்பூசி போடணும், என்னால வர முடியாது சார், என்ன மன்னிச்சிருங்க சார் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க பக்கத்துல இருக்க தங்கதுரையை கூப்பிட்டுக்கிட்டு அவர் கிளம்புறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு வயசான நபரோட ஹோட்டல காமிச்சாங்க இல்லையா அங்க காமிக்கிறாங்க. இறந்து போன அந்த முத்துவை அப்படியே போட்டோ ஃப்ரேம் எல்லாத்தையும் பண்ணி கடவுளுக்கு இணையா வணங்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த அந்த கடையில சாப்பிட வர ஒரு நபர் கவனிக்கிறார். ஆமா இவனோட போட்டோ எதுக்கு நீங்க கடவுள் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இங்க இருந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. இது ஒரு 90s காலகட்டத்துல வச்சுக்கலாம். அப்போ இந்த முத்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் கடையில வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மும்பைக்காரர் வேகமா வந்து இதை வாட்சை ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்க அந்த வாட்சை பாக்குறாரு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஐயா, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, என்ன ரெடி பண்ணணும்னு கேட்க இவர் அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு நீ ஒண்ணு பண்ணு இதை கிளீன் பண்ணி வை நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு வேகமா அவருக்கே தெரியாம அதாவது முத்துக்கே தெரியாம ஒரு பேக் வச்சுட்டு போகும்போது இந்த விஷயத்த முத்து கவனிக்கிறாரு. திறந்து பார்க்கும்போது இந்த தங்க பிஸ்கட் இருக்கு இல்லையா அது இருக்குது. இதை பார்த்தது இவரோட முகம் மாற ஆரம்பிக்குது. அப்படியே அமைதியாயிட்டாரு. கட் பண்ண ஒரு மாசம் கழிச்சு அந்த நபர் வந்து என்னோட வாட்சை நீங்க சரி பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது அப்ப ஓனர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல வரும்போது ஓனர் இருந்திருக்க மாட்டார். இதனால முத்து நான் சரி பண்ணியாச்சுன்னு சொல்லாமா அன்னைக்கு ஏதாவது பேக் ஏதாவது பாத்தீங்களா, நான் தெரியாம விட்டு போயிட்டு அதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும்போது முத்து பேக் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. முகம் மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்தது உள்ள இருக்க விஷயங்களை நீ பாத்தியா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா நான் பார்த்தேன். நீ ஏதாவது எடுத்தியான்னு கேட்க முத்து எடுக்கலன்றாரு. காரணம் என்ன அப்படின்னா நீங்க அன்னைக்கு தெரியாமலா வச்சுட்டு போல தெரிஞ்சுதான் வச்சுட்டு போனீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சோ கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வருவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓனருக்கு இதை பார்த்தது பக்குன்னு இருக்கு. ஏன்னா அதுல இருக்கிறது தங்க பிஸ்கெட். இந்த விஷயம் போலீஸ்காரங்க கிட்ட போக வேண்டியது. ஆனா அந்த மனுஷன் அதாவது முத்து இதை ஒளிச்சு வச்சவங்களுக்கு உதவிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்குல்லையா. எப்பா இதுக்கு மேல நீ இங்க இருந்த அப்படின்னா கன்ஃபார்ம் என்ன ஊதிடுவானுங்க, நீ இங்க இருந்து கிளம்புப்பா, உனக்கு வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து துரத்த ஆரம்பிக்க மும்பைக்காரர் இதை கவனிக்கிறாரு. அவரோட கூட்டு போறாரு அப்படின்றத இங்க காமிச்சிட்டு பிரசன்ட்ல அவன் அன்னைக்கு மும்பைக்காரரோட போனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னன்னா அப்படின்றது தெரியலப்பா. ஆனா அவன் வேலை செஞ்ச வரைக்கும் அவன மாதிரி ஒரு திறமையான ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி கேரளால காமிக்கிறாங்க. தங்கதுரையும் வேகமா அந்த கோயிலுக்கு போறாங்க. அங்க இருக்க பாகன் கிட்ட விசாரிக்கலான்னு போகும்போது அவனுக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா தெரியல. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் முத்து இருக்கா இல்லையா அவர் அடிக்கடி இந்த யானையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வருவாரு. அவர் தான் இதுக்கு முன்னாடி இந்த யானையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரியும் இந்த யானைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு நிறைய வாட்டி சரக்கு பாட்டிலையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் கடைசியா இந்த இடத்துக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கோயில்ல இருக்க ஆபீஸ் ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இந்த யானையை இங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ரஸ்ட் மூலமா இங்க வந்திருக்கு. அந்த ட்ரஸ்ட் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போகாம நியர்பைல இருக்க போலீஸ்காரங்க கிட்ட போறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்களுக்கு சில டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. அது மூலமா நியர்பைல இவங்க தங்கிட்டு ட்ரஸ்ட்ல இருக்கவங்களை சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி போக அப்படியே கற்பனை காளையோட வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அவங்க அதாவது காளையோட அம்மா
ஓரமா சாணி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டே இருக்கும்போது குட்டி கருப்பு இருக்கான் இல்லையா, இது உங்களோட மருமக கிட்ட சொல்லாமன்னு கேட்க அவ நினைச்சா அப்படின்னா சாப்பாட்டுல விஷம் வச்சிருவாடா அப்படின்ற மாதிரி இவங்க கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அவங்களோட மருமகள் கேட்டுடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காலை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது இவங்க அம்மா வெளியில லாக் பண்றாங்க. டேய் குட்டி கருப்பு கிட்ட என்னடா சொன்னேன், தனியாடு குடுக்கறேன்னு சொன்னியாமாடா, எப்படிடா கொடுப்ப, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த அதிர்ஷ்டம் அவனுக்கு போயிடாதாடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இவர் வந்தவொடனே ஏமாத ஆரம்பிக்கிற, அவனுக்கு ஒரே ஒரு ஆடு கொடுத்தா நீ என்னமா குறைஞ்சு போயிட போற அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே உள்ள போக இவரோட மனைவியும் அம்மா இன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா, என்ன பார்த்தா சோத்துல விஷம் வைக்கிற மாதிரி தெரியுதா, எங்க குடும்பம் அப்படி பண்ண மாட்டாங்க, உங்க குடும்பம் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல காலை சிக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு, இதுக்கு அடுத்த நாள் காலையில காலை தன்னோட வேலைக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது ரோட்ல ஒரு வித்தியாசமான காது இருக்க ஆட்டை பாக்குறாரு. நம்ம புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு கேஷுவலா அவரோட கையில இருக்க போட்டோ எடுத்து காமிக்கும் போது அவங்க பார்த்தது, அம்மா இவரை தெரியாம இருக்குமா, இவரை பத்தி தான் ஊருக்கே தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரு வண்டி வர ஆரம்பிக்குது. நிறைய வாய்ஸ் ஓவரோட, அதாவது நிறைய பாத்திரங்கள் நாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தரோம், அதுக்கு நீங்க தர வேண்டியது எல்லாமே உங்க வீட்டுல இருக்க அந்த புழுக்கைகளை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான முறையில பேசிக்கிட்டே இருக்கு. மக்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா இந்த புழுக்கைகளை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லம்மா சிட்டிகள்ல நிறைய பேர் மாடி தோட்டம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க இவங்க இதை தான் பேக்கெட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் கேட்கிறேன், உங்களுக்கு பாத்திரம் வேணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்க எல்லா புழுக்கையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த பாத்திரத்தை நீங்க வாங்கிட்டு போங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல மக்கள் மூட்டை மூட்டையை எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இவரும் எல்லா பாத்திரங்களையும் வித்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் இவர்கிட்ட சரக்கு கேட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு பாட்டில கொடுத்துட்டாரு. மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஐயா நீ போட்டதுக்கு ஒரு பாட்டில் பெருசு, நான் உனக்கு ரெண்டாவது பாட்டிலாம் கொடுக்க முடியாதியா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இவர் சரக்கை வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி பின்தொடர்ந்து போய் பார்க்கும்போது இந்த ஆட்டுப்புழுக்கைகள் எல்லாத்தையுமே ஒரு உரமா பயன்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லி வாங்கினார் இல்லையா. ஆனா அவர் ஊருக்கு வெளியில மக்கள் கிட்ட இருந்து வாங்குற ஆட்டுப்புழுக்கைகள் எல்லாத்தையுமே கொட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் ஊர் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கு. அவர் எதுக்காக அப்படி பண்ணாருன்னு தெரியலப்பா, கொஞ்ச நாளாவே அவர் இந்த பக்கம் வர்றது இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல காலைக்கு ஒன்னும் புரியல, என்னையா இந்த கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட போன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்றாரு. அந்த மனுஷனும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாலியா. அங்க இருக்க ஒரு நபர் கிட்ட பேசும்போது இந்த முத்துவுக்கு இந்த நபர் கூட தான் நிறைய பழக்கம் இருந்திருக்கு. இதனால முத்துவை பத்தி இவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறார். அது கூடவே முத்து இறந்து போயிட்டார் அப்படின்ற செய்தியை கேட்டதோ இவர் சோகமா போய்கிட்டே இருக்க அப்படியே பக்கத்துல இருக்க போலீஸ்காரர் இந்த எஸ்ஐ கூட ஒரு விஷயத்த பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த ஏரியால ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்தது, அதுல முத்துவும் இருந்தான், கூட இருக்க ஒரு ஆளு இருந்தார் அப்படின்ற மாதிரி மும்பைக்காரர் ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா. அவர் தான் இந்த ட்ரஸ்டோட மெயின் ஆளா இருந்திருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவரை தாண்டி இப்ப ஜெசி பென்னி அப்படின்ற ரெண்டு பேர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பென்னி அப்படின்றவர் எம்எல்ஏ ஆயிட்டார், ஜெசி அப்படின்றவங்க வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த கேரக்டர் எல்லாம் உள்ள வரப்போகுது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. அவர் வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 4-5 பேர் கத்திய காமிச்சு இவர் வழி மறிக்கிறாங்க. எல்லாமே சின்ன பசங்க. டேய் கேரளா வண்டி வச்சிருக்க, கேரளா காரனா நீ, சரி ஓரமா போய் நில்லுடான்னு சொல்ல இவர் வண்டி மட்டும் தான் கேரளா, நான் கிடையாதுடா, உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, சொல்லிதான் தெரியணுமா, உங்ககிட்ட இருக்க எல்லா பணமும் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வண்டி முழுக்க அலசுறானுங்க. எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா பணம் இருக்கு. யோ என்னதான் பண்ற, இவ்வளவு பணம் வச்சிருக்க, சரி மொத்த பணத்தையும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பணத்தை எல்லாத்தையும் புடுங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த ஏரியால நான் உங்களை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா பணத்தை எண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல கத்தி வச்சிருக்க ஒரே ஒருத்த மட்டும், டேய் பணத்தை எண்ணி ஷேர் போடுற வேலைலாம் வேணாம், எடுத்த பங்கு எடுத்தவனுக்கே போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல கூட இருக்க எல்லாருமே, டேய் இதை சொல்லி நீ கூட்டு வரலடா, கத்தியை வச்சிருந்தா நாங்க பயந்துருவோமாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது வாக்குவாதம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் அங்க இருந்து போன முத்து இருக்கா இல்லையா, டே தமிழா அப்படின்ற மாதிரி பை நிறைய, அதாவது துண்டு நிறைய பணத்தை வச்சுட்டு அப்படியே தூவி விட்டு போகும்போது அந்த பணத்தை எல்லாத்தையுமே இவனுக்கு பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் எடுக்கிறவனுக்கு தான் அந்த பணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலே கத்தி வச்சிருந்தவன் அவன் கத்தியை போட்டுட்டு பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கு. எல்லா பணத்தையும் எடுங்கடா, நம்ம ஷேர் போட்டுக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்ல 4 பேரும் கடுப்பாகிறானுங்க. கத்தி எடுத்து பின்னாடியே ஒரு சொருகு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு பிரசன்ட்ல எஸ்ஐ இருக்கா இல்லையா, அவர் பென்னி எம்எல்ஏவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போன் அடிக்க ஆரம்பிக்க அந்த மனுஷன் வெளியூர் போயிருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் தான் போன் எடுக்கிறாரு. சார் நான் வந்ததும் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றேன், இப்போ எம்எல்ஏவை கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வைக்கும் போது இவங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்ச விஷயங்களை அப்படியே கோர்வைகளா கூக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷன் நிறைய டைம்ல நிறைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும், இவங்க இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 1997 ஒட்டஞ்சத்திரத்துல வாட்ச் மெக்கானிக்கா இருந்திருக்காரு. அப்படியே கட் பண்ணா 2005 யானைப்பாகனா கேரளால இருந்திருக்காரு. 2006 அந்த ட்ரஸ்ட் ஒன்று இருந்ததுன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு மேனேஜரா இருந்திருக்காரு. அப்படி இன்னொரு பக்கத்துல
2012 புழுக்க வியாபாரியா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. 2013 இருக்குல்ல, அதுலதான் இந்த நாடக குழுக்கு கூட வேலை செஞ்சு சுத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பல்வேறு டைம் லைன்ல பல்வேறு வேலைகள். எதனால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றதே சுத்தமா புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்ற மாதிரி அவனை பத்தின இன்னும் விஷயங்களை தேடணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்க, அப்பதான் இவங்க நிறைய அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாங்க விசாரிக்கணும் அப்படின்ற பேர்ல. அதுல போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கப்பட்ட அட்ரஸ் ஃபேக்கான அட்ரஸ் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. என்னையா இது அப்படின்ற மாதிரி கலந்து போக்கிட்டே இருக்கும்போது ஒரு பார கவனிக்கிறாங்க. சோ ஆப்வியஸா இவங்க 2 பேரும் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. ஃபுல்லா உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல காலை கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த நடன குழு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி எஸ்ஐ ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதுல இருக்க சிட்டு அப்படின்னு ஒரு பொண்ணு டெய்லர் ஷாப் வச்சிருக்காங்கன்னு இருக்கும். அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப முத்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது இவங்களால அது ஏத்துக்கவே முடியல. அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றத நம்பவே முடியல சார். அண்ட் அவரை நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காரு, தப்பானவர் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு சார். அவர் என்னால கண்ணை மூடிட்டு நம்ப முடியும் சார், ஏன்னா எனக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிளாஷ்பேக் குள்ள கொண்டு போறாங்க. இவங்க பஸ் வசதி இல்லாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியான சமயத்துல டான்ஸ் ஆட போகணும் அப்படின்ற மாதிரி சிக்கல்ல இருக்கும்போது அந்த சமயத்துல தான் புழுக்கை வியாபாரம் பண்ணிக்கிட்டு முத்து அங்க வர ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரையும் பார்த்ததும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட அதாவது வண்டியில டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க இல்லைங்க நான் டான்ஸ் ஆட முக்கியமா போய் ஆகணும், உங்களுக்கு அப்புறமா டான்ஸ் ஆடி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க தான் கத்திய காட்டி மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒரு சீன் போச்சு இல்லையா, அது கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வந்து காப்பாத்தினது முத்து தான். இதனால இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க வீட்டுக்கு போக முடியாம, அதாவது டான்ஸ் எல்லாத்தையும் ஆடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் ட்ரை பண்ணும்போது டிரைவர் குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவரை பிடிச்சி எங்களுக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா, நீங்க ஆட்டு புழுக்கைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது விற்கிறத விட்டுட்டு இங்க எங்க கூட்டு டிரைவரை வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க பண்ணி தரோம், எங்களுக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மனுஷன் யோசிக்கிறாரு. ஆழ்ந்த யோசனைக்கு அப்புறமா ஒரே ஒரு நிபந்தனை, நான் எங்க இருந்து வந்தேன், என்னோட ஃபேமிலி என்ன, என்னோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்ட்டு எதையும் கேட்க கூடாது, எனக்கு நீங்க ஒரு செப்பரேட்டான ரூம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இந்த வேலைக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க வண்டியோட ஒரு டிரைவர் வரான், கம்மி சம்பளத்துக்கு வரான், இதை விட்டா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தனக்குன்னு ஒரு ரூம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ரூம் எங்கன்னு கேட்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க, அங்க இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான், இவன் வந்துட்டா இப்ப ரூம் கேட்டுக்கிட்டு இருக்கானே என்னையா பண்றது அப்படின்ற மாதிரி தங்களோட ரூமே அவருக்கு விட்டு கொடுக்கும்போது அவர் சுத்தி முத்தி பாக்குறாரு, ஒரே ரூம் தான் இருக்கு போல. இதனால வெளியே போறாரு, கட்டில போட்டு நமக்கு இந்த இடமே போதும் அப்படின்ற மாதிரி பேக் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் என்னோட வேலையா வெளியே போறேன், உங்களோட வேலை அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து இவரோட வேலை, அதாவது என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் என்ன எது அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணாம இவங்களுக்கு தேவை அப்படின்னா அவர் வண்டி எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாரு. 3 பேரும் ஜாலியா சுத்த ஆரம்பிச்சு இவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாயிடுச்சு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சிட்டு, அவங்க தன்னோட ஊருக்கு போக வேண்டிய பஸ் வந்துருச்சு, என்னோட அம்மா கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி வேக வேகமா கிளம்பி போக இந்த விஷயம் காலை மூலமா எஸ்ஐக்கு போக ஆரம்பிக்குது. யோ அவளை விட்டுறாதியா, அவகிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்கியாரு சொல்ல இவர் அடுத்த நாள் மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. அப்படியே கற்பனா எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, அவருக்கு அவரோட அசிஸ்டன்ட் மூலமா போலீஸ்காரங்க கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. அண்ட் முத்து அப்படின்ற ஒரு நபர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற விஷயத்த சொல்ல இவருக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அப்படியே கற்பனா ஒரு பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. ஒரு யாரை பார்த்தீங்கன்னா யார் பேச்சும் கேட்காம, அதாவது இது நேரம் வரைக்கும் ஒரு ஓட்டிக்கிட்டு இருந்தா இல்லையா அந்த யானை தான், யார் பேச்சும் கேட்காம பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த பெண்ணி என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, ஒன்னும் முடியல. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோ இருக்கா இல்லையா அவர் அங்க போறாரு. இந்த யானையை தன்னோட கமெண்ட் மூலமா அடக்க ஆரம்பிக்கிறாரு, அது மேல ஏறி உட்கார ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பெண்ணி பார்த்து வியந்து நின்றுகிட்டே இருக்கும்போது கட் பண்ணா காளையோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது வீடு முழுக்க சாரமா இருக்கு. ஒரு வயசான பாட்டியும் உன்னோட மாமியார் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போயிட்டாங்க, மாட்டுக்கு தண்ணி வைக்கணுமா, சாண வாசனை வந்தது அப்படின்னா மாடு குடிக்காது, இதை மட்டும் நீ எடுக்க முடியுமாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க யோசிக்கிறாங்க. எதுவுமே பண்ணாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க இவங்களோட மாமியார் இருக்காங்க இல்லையா, குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அதுல கால் வச்சு வழிக்கு விழுறாங்க அப்படின்ற மாதிரியும் இதை பார்த்து இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு இங்க காமிச்சிட்டு கட் பண்ணி சிட்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவங்களோட குரூப்ல ஹீரோவும் மிங்கிள் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க எங்க போனாலும் இவர் போறது, அவங்க கூட விளையாடுறது, அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த ஊர்ல மிகப்பெரிய ரவுடி யாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐஸ்காரர் கிட்ட முத்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த மீனா இருக்காங்க இல்லையா கவனிக்கிறாங்க. ஆமா நீ யாரு, எதுக்காக இந்த ஊர்ல இருக்க பெரிய பெரிய ரவுடிங்க எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்க, ஒண்ணு போலீஸ்காரனா இருக்கணும், உன்னை பார்த்தா போலீஸ் அப்படின்றது
அப்படின்றது சுத்தமா தெரியல. இல்ல நீ அவனை விட பெரிய ரவுடியா இருக்கணும், நீ யார் நீ எங்கேயா இருக்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்கும் போது இவர் முதல் ரூலே தன்னை பத்தி எதுவும் கேட்க கூடாது அப்படின்னதாலியா, இதனால இதை சொல்லி என்னால எதுவும் பகிர்ந்துக்க முடியாது, நான் டைம் வரும்போது இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்ற மாதிரி கடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கற்பனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல மீனா முத்துவ காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே முத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் எதுவும் ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. மௌனமா ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் முத்துவை விட்டுட்டு அவங்க தனியா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு என்ன ஏதுன்னு கேட்கும் போது நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நீ எதுக்காக என்ன பார்க்கணும்னு வந்திருக்க, என்னோட பர்சனல் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னோட பர்சனல நான் சரியான சமயத்துல சொல்றேன், இப்ப கோச்சுக்காம நம்ம எங்க போறோன்றத சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மீனாவோட அம்மாவை போய் சந்திக்கிறாங்க. மீனா ஒரு டான்சர் இல்லையா, அதே போலவே இவங்களோட அம்மாவும் பாட்டு பாடக்கூடிய பெண்மணி அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்க பாத்தீங்கன்னா பெரிய குடும்பமா இருந்திருப்பாங்க, நிறைய பேர் ஏமாத்தி இப்போ சோகத்துல இருக்காங்க, அதாவது ஏழ்மையில இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நினைச்சு டெய்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் முத்து கிட்ட இதை பேசி பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது முத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுவும் மீனாக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் வரல, அவர் கூட சேர்ந்து நேரங்களை செலவிட ஆரம்பிக்கிறாங்க, அதாவது இரவுல செலவிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சார் அப்ப வரைக்கும் தான் நான் அவங்க கூட இருந்தேன், அவங்க காதல்ல விழ ஆரம்பிச்சுட்டாங்களோ இதுக்கு மேல நான் ஒரு நந்தி மாதிரி இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி தான் அங்க இருந்து வந்துட்டு சார். மீனா இருக்க வரைக்கும் அந்த டான்ஸ் குரூப் பயங்கரமா இருந்தது சார். அவளோட ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் வருவாங்க, அவ போனதுக்கு அப்புறம் யாருமே இல்லாம அந்த கூட்டமே மொத்தமா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. அம்மா வழிக்கு விழுந்துட்டாங்க. இதனால வேகமா அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக சித்த வைத்தியசாலை இருக்கு இல்லையா, அவங்க அங்க காலை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கும் போது இவங்க அழுதுகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே அவங்களோட மருமக போன்ல வீடியோ எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை இவங்களோட கணவர் பாக்குறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனா இந்த எஸ்ஐ இருக்கா இல்லையா அவர்கிட்ட போகுது. எம்எல்ஏ கிட்ட இருந்து போன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காரு, அந்த ஜெனியை பத்தியும் தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால சரக்கு போடுவோம்னு முடிவு பண்றாங்க. அன்னைக்கேன்னு பார்த்து ட்ரைடே, அதாவது மாசத்துல ஒரு நாள் இங்க சரக்கு விற்பனை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க, நம்ம சரக்கு அடிச்சு ஆகணுமையா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கள்ளச்சாராயம் காசுவாங்க இல்லையா, அங்க போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு அந்த காசுற நபர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கேஷுவலா வழக்கும் போது இவங்க போட்டோ எடுத்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை யாராலையும் அழிக்க முடியாது, காட்டான் அழிக்க இன்னொரு காட்டானால தான் முடியும் அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. பென்னியோட இடத்துல தான் இந்த முத்து வேலை செஞ்சாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த பென்னி மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி எக்ஸ்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் எலெக்ஷன்ல நிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு குரூப் வராங்க, கண்ணை காட்டி அவரை மிரட்டும் போது மக்கள் எல்லாருமே தடுக்கணும் ஓடி வர இவங்க கையில கண்ணு இருக்கு இல்லையா, இதனால பயந்து நின்றுகிட்டு இருக்காங்க. வண்டி வேகமா போக்கிட்டே இருக்கும்போது எதிரில முத்து இருக்காரு, அவர் அந்த யானையோட வந்து நின்றுகிட்டு இருக்காரு. அண்ட் இவங்க எல்லாருமே அந்த யானையை வச்சு பயமுறுத்துறாரு அப்படின்ற மாதிரியும் இவர் அதாவது பென்னியை அங்க இருந்து கூட்டு போய் எலெக்ஷன்ல மனு தாக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அந்த மனுஷன் கூட்டு போவே தான் அவர் எல்லா எலெக்ஷன்லயும் படிப்படியா ஜெயிச்சு இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாரு. சோ எம்எல்ஏ ஆனதுக்கு முக்கிய காரணமா முத்துவை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க பயங்கரமான குடி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறாங்க. அதுலயும் எஸ்ஐ பாத்தீங்கன்னா வயிறு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சு இருமல் பயங்கரமா இரும்பிக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு கீழே விழுறாரு. கண்ணை திறக்கும் போது எங்க குடிச்சாங்களோ அதே இடத்துல கண்ணை திறக்கிறாரு. இங்க எப்படி வந்தோம் அப்படின்ற குழப்பத்துல இருக்காரு. பக்கத்துல இருக்க தங்க தெரியும், சார் அதெல்லாம் விடுங்க, நமக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன் வேலை இருக்கு இல்லையா, அதை பார்க்க போகலாமா அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி எர்ணாகுளத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க ஜெசி அண்ட் பென்னி அப்படின்னு ரெண்டு கேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னா இல்லையா, அதுல இருக்க ஜெசியை தான் இவங்க பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இங்க சிந்து அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வர ஆரம்பிக்குது. ஒரு பிளாஷ்பேக்கும் போக ஆரம்பிக்குது. இந்த ட்ரஸ்ட்டுக்கு மேனேஜரா தான் முத்து இருந்துகிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஜெசியோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சிந்து அப்படின்றது அவங்களோட பேர் இங்க இன்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. சோசியல் ஒர்க்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்ச இவங்க அங்க இருக்க குழந்தைங்களோட மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தது முத்துக்கு ரொம்ப பிடிச்சி போக அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறார். நீங்க ஒரு அழகான பாடல் ஒன்று போக ஆரம்பிக்குது. இந்த பாடலோட முடிவுல சிந்து இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுல பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க. நீ என்ன வந்து உடனடியா பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி முத்துக்கு கால் பண்றாங்க. அந்த நபர் அங்க போனது இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றது இவருக்கே இப்பதான் தெரியும். இதனாலதான் சர்ப்ரைஸான ஒரு லுக் விடுவார். இதனால என்ன நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக ஆரம்பிக்க இவர் யோசிக்கிறாரு, நீ பண்ணது தப்புதான் இல்லையா, என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற பெரிய முடிவெல்லாம் நீ எப்படி எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு உன்னை பத்தி எந்த விஷயமும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ சொல்லு, மற்றபடி எனக்கு
அது கட்டாயம் கிடையாது. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சோகப்படவே வேணாப்பா, நான் படிச்சிருக்கேன், நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இங்க ஒரு அழகான பாடல். அண்ட் இந்த பாடலோட முடிவில் அந்த ட்ரஸ்ட்ல ஒரு காம்படிஷன் வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா குழந்தையும் மேக்கப் எல்லாத்தையும் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் முத்து அவரோட காதலி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிமையில இருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து திடீர்னு ஒரு முகம் தெரியாத நபர் இங்க வர ஆரம்பிக்கிறாரு. இவங்களை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி கத்தி எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க, எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண வெளியில போக ஆரம்பிக்குது. அங்க சின்ன ஒரு கலவரம் மாதிரி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மும்பைக்காரர் மாதிரி ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அவரோட பேர் ஷிவேட்டா அப்படின்றது. அவரு அங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு மர்ம கும்பல் தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இதே சமயத்துல இவரும் இந்த சைடு சண்டைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாட்டு வெடி ஒருத்தர் கையில வச்சிருக்காரு. அந்த வெடியை தூக்கி போட்டாரு அப்படின்னா வெடிச்சு சதறிடும் அப்படின்றதுக்காக முத்து கஷ்டப்பட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மர்ம நபர் அங்க வந்து சேரை தூக்கி போட அந்த இடம் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தது சேர்ந்து ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்னு மாதிரி ஓடி வர அவங்க மேல ஒரு குண்டு பட்டு அந்த இடத்துல வெடிச்சு செத்துறாங்க. ஹீரோக்கு அதாவது முத்துக்கு உடம்பெல்லாம் காயம். அந்த காயத்தோட அவர் கீழே விழுந்திருக்கும் போது இது எல்லா விஷயங்களையும் பார்த்து அந்த மும்பைக்காரர் இருக்காரு ஷிவேட்டா, அவர் பயங்கர கடுப்பாயிட்டார். இது எல்லாத்துக்கும் காரணமா அந்த கேங்ல ஒருத்தர் இருப்பான். அவங்க கிட்ட போய் அவரோட 4 விரலையும் வெட்டி எடுக்கிறார் அப்படின்றத இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிரசன்ட்ல இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, பென்னி கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ எதையும் பேசிக்காத, நீ எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க சொன்ன வரைக்கும் அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, அந்த ஷிவேட்டா எங்க போனார், அது எதுக்காக அந்த கலவரம் நடந்தது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க மறுபடியும் கேட்கும்போது இந்த வாட்டி அவங்க வாயை திறக்கிறதா தெரியல, என்னோட அண்ணா அவங்க கிட்ட பேசுவார், இதுக்கான பதில நீங்க அவர்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அனுப்பிவிட கட் பண்ண வச்சுட்டு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. முத்து அவரோட வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது கேரளா நம்பர் ஒருத்தரை சந்திக்கிறார். இவங்க 2 பேரும் ஒண்ணு மணி தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இவங்களுக்குள்ள நிறைய இந்த அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு பிரசன்ட்ல காலையோட வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அம்மா விழுந்து போன விஷயத்த மனைவி வீடியோ எடுத்து இந்த சோசியல் மீடியால போட்டாங்கன்னு பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுது. அம்மா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காரு, மனைவி ஒரு பக்கம் இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் இவரோட மைண்டுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்க சரியா தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய், அதாவது யாருமே இல்லாத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் வந்து, ஐயா நீங்க வெளியில போட்டோ ஓட்டி இருக்கீங்க இல்லையா, அந்த நபரை எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நபரை பத்தி நான் விஷயங்களை சொல்றேன்னு சொல்ல கொஞ்சம் பரவ வாங்கிட்டு இவர் மனநல காப்பகத்துல இருந்தாரு சார், நானும் அதே மனநல காப்பகத்துல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாரு. சின்ன பிளாஷ்பேக் தான். இவங்க 2 பேருமே, அதாவது இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த நபரும் சரி முத்துவும் சரி 2 பேருமே மனநல காப்பகத்துல தான் இருந்திருக்காங்க. முத்து ஒரு இடத்துல உட்காந்து அமைதியை ஒன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த நபர் அவர் போய் கவனிக்கிறாரு. வா, நான் உனக்கு வானத்து மேல கடவுள் இருக்காரு, நான் உனக்கு கடவுளை காமிக்கிறவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பார்க்க இவர் படுறதா தெரியல. பட்டுன்னு முத்துவும் அவர் கையில ஒரு கல்லை வச்சிருக்காரு. அந்த கல்லை அப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கிற மாதிரி காமிக்க இதை பார்த்தது பக்கத்துல இருக்க நபர் இருக்கா இல்லையா, அந்த கல்லை எப்படியாவது புடுங்கணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்காரு. முடிவுல இவர்கிட்ட தட்டிக்கிட்டு அந்த கல்லை புடுங்கிட்டு போறாரு அப்படின்ற மாதிரியோ, கல்லு போறதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. வானத்தை பார்த்து ஏதோ ஒரு சிந்தனையில இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல காலையில வீட்டுக்கு வரும்போது இவரோட மனைவி வீட்டுல காணும். இதை பத்தி அம்மா கிட்ட கேட்கும் போது, நான் ஒண்ணுமே பண்ணல ராசா, நானே கால் உடைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவ ஒரு 3 மணி இருக்கும், நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு 2 பை நிறைய துணி எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு போயிட்டான். என்னால ஓடி போய் தடுக்கவா முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு மண்டை சூடாயிடுது. எனத்தையும் உனத்தை பனி தொலைங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப எம்எல்ஏ கிட்ட போக ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிட்டாரு. போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்க விஷயங்களை மட்டும்தான் ரிவீல் பண்ணணும் அப்படின்றது இவர் முடிவு பண்ணிட்டு அந்த 2 போலீஸ்காரங்களையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறார். இங்க இருந்து பிளாஷ்பேக் போக ஆரம்பிக்குது. சோ அந்த ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா ஷிவேட்டன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருக்கு தொழில் எதிரியா இருக்கிறது ஜானி அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த ஷிவேட்டனுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோல்டு பிசினஸ் எல்லாமே பண்றதா இருக்கும். இதனால இவருக்கு நிறைய வருமானம் ஈட்டிக்கிட்டே இருக்கு. ஜானி இவர்கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு போய் ஜானியால இவருக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அண்ட் ஜானி ட்ரக்ஸ் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதனால இந்த ஷிவேட்டனுக்கும் ஜானிக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத இங்க இவங்க 2 பேரும், அதாவது இந்த எம்எல்ஏவும் சரி முத்துவும் சரி சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேருக்குமே இவன் தான் ஷிவேட்டனோட எதிரி அப்படின்றது இங்க அதுதான் புரிய ஆரம்பிக்குது. அண்ட் ஷிவேட்டன் கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணி ஜானி அவர்கிட்ட இருந்து அதை கொள்ளையடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றான். அப்ப ஏற்பட்ட அசம்பாவிதம் தான் ட்ரஸ்ட்ல ஏற்பட்ட அந்த வெடிகுண்டு சம்பவங்கள். அதுல நிறைய குழந்தைகள் இறந்து போறாங்க. இந்த சிந்துவும் ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கை இப்ப போயிடுச்சு அப்படின்ற மாதிரி முத்து கொஞ்சம் டிப்ரெஷன்ல போக ஆரம்பிக்கும்போது ஷிவேட்டன் இருக்கா இல்லையா தன்னோட பையன் மாதிரி இவரை பார்த்துக்கிட்டார் அப்படின்றதும் இவரை கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து, அதாவது டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஜெயில இருக்க ஜானியை போய் சந்திக்கிறாரு. என் கூட இருக்க எல்லாருமே எனக்கு ஒண்ணு அப்படின்னா என்ன வேணா பண்ணுவானுங்க, இதோட நம்ம பகையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷிவேட்டன் அவர்
கிட்ட பேசும்போது என்னோட விரல்கள் போயிருக்கு இல்லையா, அதனால என்னைக்குமே என் பகை தீராதுரா. ஆளுங்க என்ன பண்ணாலும் சரி வெளியே வந்து நான் என் பகையை காட்டாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் முறைச்சிக்கிட்டு நின்றுகிட்டே இருக்க கட் பண்ணி பிரசன்ட்ல. சோ இப்படி எல்லாம் பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆனா, ஜானி என்ன ஆனா அப்படின்றது தெரியல. அண்ட் ஒரு நாள் சிவேட்டன் இருக்கா இல்லையா, அவரோட மொத்த பிசினஸும் வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு 250 கோடி வரைக்கும் வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு எடுத்துட்டு வந்துட்டு அண்ட் மொத்தமா ஒரு நாள் எல்லாரும் மீட் பண்றாரு. இதுக்கப்புறம் நான் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போறேன், ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னா நாம ஒன்னா வாழ வாய்ப்பு இருக்கு, அப்படி வரல அப்படின்னா அதுதான் கடைசி சந்திப்பு. இதனால உங்களோட வேலையை கரெக்டா பாருங்க அப்படின்ற மாதிரி என்னோட தங்கச்சிக்கிட்டையும் என்கிட்டயும் இந்த ட்ரஸ்ட்டை கொடுத்துட்டு அவர் போனவர் தான் சார், திரும்பி வரவே இல்லை. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு முத்துவும் நான் என்னோட சொந்த ஊருக்கு போறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா சார். இதுதான் நடந்தது, இது கூட நான் போலீஸ் ரெக்கார்ட்ல கூட சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இந்த மனுஷன் அதாவது எஸ்ஐ இருக்கா இல்லையா, இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அது என்னன்னு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இந்த முத்து இருந்தார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்னையா இவனை பத்தி தோண்ட தோண்ட இத்தனை விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு, ஒரு மனுஷ வாழ்க்கையில அவன் எத்தனை இடத்துல தான் இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா ஸ்டைப்பர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த சிவேட்டன் இருக்கா இல்லையா, அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு இருக்க மீனா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு மர்ம நபர் வராரு, முத்து இங்க தானே இருக்கா, முத்துவை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை கண்டெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க அவரை திட்டி வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில பார்க்கும்போது முத்து அந்த நபர் பார்த்து பேசிட்டு அங்கிருந்து முத்துவோட கிளம்புறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து மட்டும்தான் ரிட்டர்ன் வர்றாரு. அவரோட சட்டைகள் எல்லாமே கிழிஞ்சிருக்கு. இதை பத்தி கேட்கும் போது இவர் ஒரு வார்த்தை கூட பேசுறதா தெரியல. ஏன்னா இவர் போட்ட முதல் ரூலே தன்னை பத்தி எதுவும் கேட்க கூடாது அப்படின்றதா இல்லையா, இதனால இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு உண்மையில இருக்க அக்கறையால தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி நீ ஒண்ணுமே சொல்லாம எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறேன்னா உன்னை நம்பி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு இது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார். தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி வண்டியில வச்சிருக்கா இல்லையா பணம், அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இவங்களோட பெட்டிக்குள்ள வைக்கலாரு. போகும்போது பின்னாடி வந்து அவங்க இவரோட சட்டையை கிழிச்சு பாக்குறாங்க. நிறைய இந்த தீக்காயங்கள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு உனக்கு என்ன நடந்தாலும் உன் கூட நான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது 2 பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இவரோட அந்த டிராஜடியான விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சிவேட்டா சிந்து அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லி இப்படி ஒரு டிராஜடியான சம்பவத்தை கடந்துதான் நான் வந்திருக்கேன், இதனால நான் உன் கூட இருக்கிறது சரி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க அவங்க 2 பேரும் வாழ்ந்தா ஒன்னா வாழ்றோம் அப்படின்ற முடிவோட தான் இருக்காங்க. இதனால கொஞ்ச நாட்கள் இவங்க கூட இருக்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் காரணமா போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்க போனார் என்ன ஆனார் அப்படின்றதே தெரியல. அந்த சமயத்துலதான் அவர் விட்டுட்டு போன லெட்டர் ஒண்ணு கிடைக்க ஆரம்பிக்குது. அது மூலமா இந்த லெட்டர் படிக்கும் போது நான் கூட இருப்பனா இல்லையா அப்படின்றது தெரியல, என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுதான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு போயிருக்காருன்னு இருக்கும். இப்போ அந்த பணத்தை எடுத்துட்டு தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. இவங்க அதை வாங்க மறுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க உங்களுக்காக அதாவது முத்து உங்களுக்காக கொடுத்துட்டு போனது இது உங்ககிட்ட இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க. போலீஸ்காரங்க கிட்டயும் மீனா இதே விஷயத்த பகிர்ந்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காலையன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தார் அப்படின்ற ஒரு லீட் கிடைச்சது இல்லையா, அங்க போகும்போது அந்த சமயத்துலதான் இவங்களோட ஊரை சேர்ந்தவர் தான் இந்த முத்து அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கு. இவரை தேடி கேரளா கிரலான் எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருந்தோம். ஆனா நம்ம ஊருக்காரன் தான் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு வித்தியாசமான அம்னீசியா இருந்திருக்கு. அதாவது இந்த குழந்தையில வளர்ந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கும், ஆனா கொஞ்சம் இடைப்பட்ட காலத்துல நடந்த விஷயங்களை மறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அங்க ரோட்ல இருக்கிறவங்கள பார்த்து இவரை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவர் இவ்வளவு பெரிய செவரு, அதாவது இந்த மனநல காப்பகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய செவரு இருக்கும், அந்த செவரு எதிரி குச்சி போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கும்போது தம்பி அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க, மேபி ஏதாவது விஷயம் ஞாபகம் வந்திருக்கலாம், அதனால அவன் தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ண காலையில் தன்னோட மனைவி கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா. மனைவியோட வீட்டுக்கு போகும்போது மாமனார் அப்பா ஊருக்குள்ள ஒரு வீடு இருக்குன்னு சொன்ன அந்த வீட்டுக்குள்ள நீ எப்ப குடியேற போற, தலையில்லாத கேசி என்னையாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் பதில் சொல்லல. என்னோட மனைவியை பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி முறப்பா உள்ள போய் மனைவி கால பகிரங்கமா விழுந்து அம்மா வீட்டுக்கு வந்துருமா, நீ வீட்டுக்கு வருவேன்னு சொன்னாதான் நான் உன் காலையை விடுவேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி அவங்கள அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டு போகலாம் ட்ரை பண்ண. உன்னோட அம்மா கால் சரியாகட்டும் அப்பா வீட்டுக்கு வர அப்படின்ற மாதிரி அவங்க அடமெண்டா உட்காந்துக்கிட்டே இருக்க கட் பண்ணா. அந்த போலீஸ்காரங்க மீனா கிட்ட விசாரிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. கடைசியா மீனா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஒரு முகம் தெரியாத நபர் வந்து முத்து இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நான் இல்லன்னு சொன்னது ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போனான்னு சொல்ல அந்த அட்ரஸை ஃபாலோ பண்ணி முத்து கூட அதாவது அந்த சிவேட்டா கூட வேலை செஞ்ச ஒரு நபரை பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நபர் நான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா இது ஆஃப் த ரெக்கார்டை வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த விஷயத்த நான் கோர்ட்ல வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. சிவேட்டா இந்த ஊரை விட்டு போயிட்டார், திரும்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஆனா அவர் திரும்பி வந்திருக்காரு. அவரை பிக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பெண்ணி
முத்து 2 பேரும் போயிருக்காங்க. அங்கிருந்து கிளம்பி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போக ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே நம்ம செட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் ட்ரஸ்ட் எல்லாத்தையும் யார் மேனேஜ் பண்ணணும், முத்து என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு புல்லட் அவரோட வயிற்று தொலைக்குது. அந்த இடத்துல விழுந்து போக முத்துக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. வேகமா அவங்கள நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வண்டியில தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த சைடு வந்து இந்த சிவேட்டாவை பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. என்ன இதுக்கு மேல காப்பாற்ற முடியாதுடா, இது என்னோடவே முடிவிட்டோம், இதுக்காக நீ பழி தீர்க்காத அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இறந்து போக இதுல இருந்து இவங்களோட மொத்த கேங்க ஒரு மாதிரி சோகமாயிருது. சிவேட்டா போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரஸ்ட்டை இவங்க 2 பேரும், அதாவது பென்னி ஜேசி எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட்ல தான் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இவரோட மொத்த குணங்களும் மாற ஆரம்பிக்குது. நான் ஊர்லயே போய் செட்டில் ஆக போறேன், நான் இங்க இருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க யோசிக்கிறாங்க. டே, இந்த பணத்தை நீ எடுத்துட்டு போடா, இது சிவேட்டா உனக்காக கொடுத்த பணம் தானடா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் இதை ஏற்க மறுக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவருக்கே தெரியாம அந்த பணங்களை எல்லாத்தையும் எடுத்து அவரோட வண்டியில ஒரு ஷேஃப் லாக்கர் மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அங்க வச்சு அனுப்பும் போது இவர் தன்னோட யானை கிட்ட எல்லாம் பேசிட்டு பெரிய மரமே இல்லாம ரொம்ப சோகத்தோட கிளம்பி போயிருக்காரு போல. இந்த விஷயங்கள் எல்லாமே எஸ்ஐ தெரிஞ்சதோ ஒருவேளை இந்த ஜானியை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய் அப்ப எசகு பிசக ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்ற யோசனையில இருக்கும்போது இந்த சைடு காளி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் அப்படி இப்படின்னு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டார் இல்லையா. இப்போ இந்த விஷயத்தை எஸ்ஐ கிட்ட சொல்லியிருக்கும் போது அந்த ரெட்டை கொலை நடந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா திருவிழால, நீ அதை போய் விசாரியா போயா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருப்பாரு. அந்த ரெட்டை கொலையை தேடி போகும்போது இங்க ஒரு புது கேரக்டர் ஒருத்தர் வர ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த திருவிழால அண்ணன் தம்பியை போட்டு தள்ளாங்கன்னு இருக்கு இல்லையா, அதுல 3வது ஆளா தான் இவர் இருந்திருப்பாரு. அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல, அப்படி இருந்திருந்தேன் அப்படின்னா நடக்கிற கதையை வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களாயா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க போட்டோ கொடுக்கும் போது இல்லையே, இவர் எங்கேயும் நான் பார்த்த மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு வயசானவர் கிட்ட போட்டோ கொடுக்கும் போது அந்த மனுஷன் பார்த்ததும் பயந்து போயிடுறாரு. பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாரு. இவன் தான் தம்பி உன்னோட அண்ணன் தம்பியை கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கு. கட் பண்ணா கேரளால இருக்க எஸ்ஐ கிட்ட போக ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டுல அந்த ரெட்டை கொலையை பண்ணதே முத்து தான் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல கேரளால விசாரிச்சது போதும், நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்ம தமிழ்நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கட் பண்ண அங்க காமிக்கிறாங்க. அங்க போய் ஏற்கனவே திருவிழால நடந்த விஷயங்களை சொன்ன அந்த வயசான நபர் இருக்கா இல்லையா, அவரை போய் சந்திக்கும் போது ஐயா 2 கொலை நடந்திருக்கு, அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது போலீஸ்காரன் தாயா அப்படி இப்படின்னு மோப்ப முடிச்சு கரெக்டா வந்துட்டீங்கல்ல நீங்க, சரி உட்காருங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த காப்பி தண்ணியெல்லாம் போட்டு கொடுத்து பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு திருவிழால இவர் எனக்கு பொண்ணு வேணும், அதை நீதான் அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி முத்து கிட்ட சொல்லிட்டா இல்லையா. அதே சமயத்துல வேற ஒரு 2 பேர் வந்து முத்துவை மிரட்டி நீ அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடி வராம நீ இங்க இருந்து போக கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இந்த விஷயத்த அந்த 2 நபர்களும் கவனிக்கிறாங்க. அதாவது இந்த வயசான நபரும் கூட இருக்க நண்பரும் என்ன மிரட்டிட்டு போனாங்களா, அவனுங்க பொறுக்கீங்க அடுத்துக்காக கொலை பண்றதுதான் அவன் அண்ணனோட வேலையப்பா. இந்த மிலிட்டரியில இருந்து துரத்தி விட்டாங்க போல, பெரிய கண்ணெல்லாம் வச்சிருக்கா, நேர் எதிர் நின்று சண்டை செய்யாத பையன், துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சுட்டுட்டு திரியிறான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட மைண்டுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு காமிக்காம அந்த நபர் தனியா கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தனிமையில போக ஆரம்பிக்கிறாரு. வயசான நபர் தூரத்துல இருந்து இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு நீ கூப்பிட்டால வரமாட்டா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்ல இவர் அப்பயே விடுறதா தெரியல, கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னப்பா பண்ணிட்டு தரேன், நீ அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கும்போது போலார்னு பயங்கரமான அடிகள் விழுந்துகிட்டே இருக்கு. பக்கத்துல யாரும் இல்லாததால இவரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. நிறைய காயங்களோட அவர்கிட்ட அடிச்சு கிடிச்சு நீ தானடா அந்த வேலையை பார்த்த, சிவேட்டாவை யாரா கொலை பண்ண சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்ல இது மூலமா தான் அந்த கண்ணை வச்சு இவர் இதை புடிச்சிட்டாரு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் யார் இதை பண்ணாங்க அப்படின்றதுலாம் தெரியாது, ஆனா சொன்னவருக்கு ஒரு 4 விரல் மட்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஜானிதான் அது அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு. இதனால அந்த இடத்துல அவரோட கை எலும்பு இருக்கு இல்லையா, அதை உடைச்சு அது வழியா அவரோட தொண்டை கிழிச்சு கொடூரமான முறையில சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு காரணமான இன்னொரு நபர் இருக்கா இல்லையா, அவரை போடணும் அப்படின்றதுக்காக அந்த திருவிழா சின்ன சண்டை ஒண்ணு போய்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல கல்ல தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க 2 தரப்புக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை. இந்த சண்டையை பயன்படுத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்க அந்த நபர் கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சிவேட்டா தான் அமிச்சாரு, நீங்க அவரை கேட்டதா சொல்லுங்க என்ன அப்படின்ற மாதிரி ஒரே விட்டு தலை துண்டா போய் விழ ஆரம்பிக்குது. அந்த தலையை எடுத்து அவரோட கால் மேல வச்சுட்டு கத்தி அப்படியே சொருவிட்டு பக்கத்துல இருக்க வயசானவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே அங்க இருந்து போக ஆரம்பிக்க அவர் கதறிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. ஆளுங்க எல்லாம் வந்ததோ அதை போயிட்டு இருக்கா, அவன் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுங்க எல்லாரும் துரத்திட்டு போய்கிட்டே இருக்கும்போது வான வேடிக்கைகள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு அவனுங்க முகத்துல அடிச்சு அங்கிருந்து தப்பிக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு எங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு விவசாய நிலத்துல காமிக்கிறாங்க. இந்த நபர் அதாவது முத்து இருக்கா இல்லையா, அவர் வேகமா ஒரு நபரை வந்து சந்திக்கிறாரு. அந்த நபரும் தம்பி நான் அதெல்லாம் பண்றதை விட்டேன்ப்பா, என்னால பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு, ஆனா இந்த பணத்தை வந்து வச்சுக்கோனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லாமே நான் கரெக்டா தானே பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு கையில ஒரு பைய
பைய கொடுக்குறாரு. இந்த பைய தலையோட வச்சிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக கட் பண்ணி பிரசன்ட்ல இந்த எஸ்ஐ இவ்வளவு விஷயங்களை கேதர் பண்ணிட்டா இல்லையா. அது கூடவே கோர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு அந்த தலையை புதைக்கணும் அப்படின்றதுக்காக. இதுக்காக அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்கும்போது இந்த முத்துவோட நண்பரான கேரளா நபர் ஒருத்தர் வர ஆரம்பிக்கிறாரு. முத்து இறந்து போயிட்டா, சிவேட்டா இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் என்னத்தை சார் மறைக்க, நான் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா அந்த ஜானி இருக்கா இல்லையா, இந்த முத்துவை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த நபரை பிடிச்சி பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கு. முத்து இவரை தேடி வர ஆரம்பிக்கிறாரு. உனக்காக தான்ப்பா காத்துக்கிட்டு இருந்தேன், உன்னால கூட இருக்கவங்களா கொத்து கொத்தா செத்துக்கிட்டே இருப்பாங்க போலியாப்பா அப்படின்ற மாதிரி அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான சண்டை. இந்த சண்டைக்கு நடுவுல ஜானி கிட்ட இருந்து ஒரு வார்த்தை, அது என்ன அப்படின்னா நீ செத்தாதான் முத்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது கூடவே இது எல்லாத்துக்கும் ஜானி தான் காரணம், அவனை விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல அவனை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சம்பவம் கழிச்சு அவனை நான் பார்க்கவே இல்லை சார். அதுக்கப்புறமா தான் இந்த தலையோடு தான் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவர் புலம்பிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த குட்டி போடுற ஆடு வேணும் அப்படின்ற மாதிரி குட்டி கருப்பு கேட்டா இல்லையா, அந்த காலி இருக்காரு ஒரு ஆட்டை கொடுக்குறாரு. இந்த ஆட்டை வச்சு நீ சந்தோஷமா வாழ்ந்து போடா அப்படின்ற மாதிரி அனுப்ப இவனுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அந்த ஆட்டை கூட்டு போய்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கத்துல போலீஸ்கார கேங் மொத்தமா உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பணத்தை அந்த பைக்குள்ள வச்சுட்டு போறாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த பணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா அந்த கடைசியா ஒரு தடவை கொலை பண்ணாருன்னு இருக்க, அதாவது ஜானியா அவரோட மரணத்தை பத்தின விஷயங்கள் நியூஸ் பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கும். ஸோ அது ஒரு ஹிண்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். அதை அவங்க முன்னாடியே கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா கரெக்டா அங்க போய் கரெக்டா கேஸையும் முடிச்சிருக்கலாம். சரி விட்டுட்டோம், இது ஒரு க்ளூவாவே விட்டு போயிருக்கான் போலியா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா அவரோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை எழுத ஆரம்பிக்கிறார். அது மூலமா இவர் பல தொழில்களை பண்ணி பல விஷயங்களை பண்ணி தன்னோட வாழ்க்கையை ஒழுங்கா வாழணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. சிந்து இறந்து போயிட்டாங்க, அந்த சிவேட்டா இறந்து போயிட்டார் அப்படின்ற கோபத்தால பயங்கரமா அந்த கொலை பண்ணவங்க யார் அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் கொலை பண்ணிட்டு போனவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, அது திண்டுக்கல்ல சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப யார் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதனால மக்களோட புழங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆட்டு புழுக்கைகளை வாங்குற அப்படின்ற மாதிரி ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அதோட இன்னொரு வருஷனா தான் அந்த டான்சிங் குழு கூட போய் சேர ஆரம்பிக்கிறாரு. இது மூலமாவும் ஊர் ஊரா போய் எல்லா காலி பசங்களையும் கவனிக்கலாம் இல்லையா, அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நிறைய மக்கள் கிட்ட பேசுற மாதிரியும் அது ஏதோ ஒரு மிஷி இவருக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இல்லையா. இது எல்லாமே அவனுங்களை தேடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த திருவிழா அவனுக்கு யார் என்ன அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால அவனுங்களை கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு அதே சமயத்துல ஒரு 2-3 மாசம் அப்காண்ட் ஆயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவர் ஜானியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. இதுல இருக்க மிஸ்டியான விஷயம் என்ன அப்படின்னா எதுக்காக அவர் மனநல காப்பகத்துக்கு போனார் அப்படின்ற மாதிரியும் அங்க இருந்து எதுக்காக அவரே தப்பிச்சார். ஆனா அதையும் தாண்டி அவரோட தலையை யார் வெட்டினாங்க அப்படின்றது மட்டும்தான். சோ இது ஒரு அன்சால்வ் கேஸ். அது மட்டும் இல்லாம அவன் தான் இறந்து போன விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக போலீஸ்காரங்களே, அதாவது தாவூரோட போலீஸ்காரங்களே பயங்கர பிரில்லியண்டா பயன்படுத்தி இருக்கான். சோ போலீஸ்காரங்க அந்த தலை யாருது அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிப்பாங்க. அது மூலமா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டயுமே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். சோ இதனால தன்னால பிரச்சனை யாருக்காவது வர்றதா இருந்தது அப்படின்னா அவங்க தவிர்க்கப்படுவாங்க இல்லையா, ஏன்னா இவன் தான் இறந்து போயிட்டானே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அந்த தலையை புதைக்கணும் அப்படின்றதுக்காக தலை எங்க கிடைச்சதோ அதே இடத்துக்கு போறாங்க. பக்கத்துல பள்ளம் தோண்டி புதைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ அந்த பணம்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல லெட்டர் இருந்திருக்குமே, இந்த பணத்தை அதாவது இந்த தலை யார் புதைக்கிறாங்களோ அவங்க இந்த பணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா எழுதி வச்சிருப்பாரு. சோ குட்டி கருப்பு கிட்ட ஏசை கண்டிப்பா நான் அந்த பணத்தை அவங்க கிட்ட தந்துட்டேன், இது அவனோட கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவ சரின்னு சம்மதிக்கிறான். சரி சரக்கு அடிப்பமாடா அப்படின்ற மாதிரி கேட்க ஒளிச்சு வச்சிருப்பானே ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷன் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவரோட கண்கள்ல ஒரு சில விஷயங்கள் தட்டுப்பட ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா அது ஒரு பாலடைஞ்ச வீடு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல முத்து அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். இது மட்டும்தான் நமக்கு காமிக்கிறாங்க. அது கூடவே இந்த எல்லா விஷயங்களையும் போலீஸ்காரர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த இடம் இருக்கு இல்லையா அப்படியே ஒரு வீடா மாற ஆரம்பிக்குது. மீனா இருக்காங்க இல்லையா அவங்க அந்த காட்டானோட, அதாவது முத்துவோட குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. சோ கிளைமேக்ஸ்ல அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா முத்து இங்க இறந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீடு, அவனோட சின்ன வயசு வீடு. அண்ட் மெயினா அவன் எப்படி இறந்து போனா அப்படின்னு ஒரு மிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது அவங்க கடைசி வரைக்கும் காட்டப்படாமலே தான் முடிச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவன் ஒரு தற்கொலை, அதாவது அவனோட உயிரை அவனை எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் நிறைய தப்புகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, நிறைய கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இதனால இவர் நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்காருன்ற இல்லையா, தன்னால தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஜானி இறந்து போறதுக்கு முன்னாடி கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, நீ இறந்து போனா மட்டும் தானே அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியும் அப்படின்றது. அது அவரோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். இதனாலதான் தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பணத்தை தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து செட்டில் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஒரு பயங்கரமான முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் இவரோட உயிரை இவரை எடுத்துக்கிறது
நடந்தது அப்படின்றது. இதுல இன்னும் மிஸ்ட்ரியான பாட்டு என்ன அப்படின்னா அவரோட உடம்பு எங்க போச்சு அப்படின்றதும் தெரியல. அந்த சிரிச்சுக்கிட்டே இறந்து போனாலியா அது எப்படி அப்படின்றதும் புரியல. இது எல்லாமே காட்டப்படாமலே இந்த சீரிஸை இதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.